ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இது எப்படி பண்ணுறதுலன்னா வாங்க. ஈஸியான மெத்தடு தான். குழம்பு மிளகாத்தூளெல்லாம் போடாமல் நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும் வச்சு பண்ணுறது அது. வாங்க பார்க்கலாம். நம்ம வடசட்டி வச்சாச்சு. வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த வலுவலுப்பு தன்மை இருக்காது. நல்லா கொஞ்சமாக இந்த ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி வலுவலுப்பு வருது இல்லைங்களா? இந்த வலுவலுப்பெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வதக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக உப்புத்தூள் போட்டு கொடுக்குறீங்க. வலுவலுப்பு தண்ணி போட்டுக்கும் போதுனா லைட்டாக உப்புத்தூள் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயில் அப்படியே வைக்கணும். அப்படியே சிம்மில் வச்சு வதக்கி வைக்கும். உப்புத்தூள் போட்டாலும் நமக்கு அந்த வளர்ச்சி தண்ணி சீக்கிரம் போயிடும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப வளர்ச்சி தண்ணியாக இருக்காது. சிம்மில் வச்சுருக்கோம். இன்னும் ஒன்று சிம்மில் வச்சு வதக்கிடுவோம். வதங்க இந்த மாதிரி வதக்கி வச்சு வந்துட்டேங்க. வலுவலுப்பு தின்னு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு குழம்பு வைக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதில் கடுகு, ரெண்டு உலுவை, வெந்தயம், 2 ஜீரகம். காரக்குழம்பு வைக்கும்போது புளிக்குழம்பு வைக்கும்போது எப்போவுமே வாசத்துக்கு 2 கூட கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, இதில் நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். சின்னதாக நறுக்கி. இது பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் தான் நிறைய போட்டிருக்கேன். பொரிஞ்சிருச்சு. இது கறிவேப்பிலை ஒரு கொத்து, பெரிய வெங்காயம் போட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கும். கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் 2 தக்காளி போல அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி பழம் நம்ம அப்படியே கட் பண்ணி போடலாம். என்ன நிறைய மசாலா இருக்கிற மாதிரி இருக்கும். நைஸாகவும் இருக்காது, திப்பியாக இருக்கும். இதாக இருக்குன்னா அதோட கிரேவியாக போயிடும். இது நல்லா எண்ணெய் திரண்டுற மாதிரி வதங்கிவிட்டோம். நல்லா தக்காளி வதங்கிடுச்சுங்க. வந்துச்சுன்னா இப்படி எண்ணெய் ஊற்றி பீஸ் தெரியும். இதில் நம்ம பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
பச்சை வாசம் போகிற வரைக்கும். மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு. காரம் அதிகம் சட்டி மாதிரி காரம் வந்து இருக்கும், அதனால் நம்ம பார்த்து பார்த்து போடணும். உங்களுக்கு காரம் வேணும், கலர் வேணும்னா போட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசம் போகிறதுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம புளி தண்ணி கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 பழம் நம்ம பெரிய பழம் எடுத்துக்கிறதுனால புளி தண்ணி கொஞ்சமாக. இதில் நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு போட்டுடலாம். புளிப்பு பார்த்துக்கங்க, நீங்கள் புளிப்பு கரெக்டாக இருக்காதுன்னு. போதும், ரொம்ப புளிப்பாங்க. இது கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்டோம். ஏன்னா வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இல்லை. அப்போ நம்ம இது குழம்பு கொஞ்சம் கொதித்து சுண்டனுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டுடலாம். அது மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு குழம்புன்னு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இந்த வெண்டைக்காய் போட்டு விட்டுடலாம். வெண்டைக்காய் போட்டு ஒரு துண்டு வெல்லத்தை போட்டுருங்க. வெல்லம் போட விருப்பம் இருக்கிறவங்க போடலாம். இது நல்லா இந்த வெண்டைக்காய் ஏற்கனவே வெந்தாச்சு, நல்லா சுண்டி போயிட்டு இப்போ இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். ஒரே ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு கொதி வரட்டும். சுவையான சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு சூடாக இருக்குது, இல்லைன்னா கூட சாப்பிட்டா இருக்கட்டும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பை பை. அடுத்த வீடியோன்னு சொல்லிடலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா.